ஐயனார் துணை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம நிலாவோட மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக சோழன் இருந்துட்டு நிலாவுக்கு வண்டி வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் கடைசி நிமிஷத்துல நிலா சொன்ன வார்த்தை தான் யாராலையும் ஏற்றுக்க முடியல. எனக்கு முதல்ல சைக்கிளே ஓட்ட தெரியாது, இதில் எங்கேருந்து நான் வண்டியை ஓட்ட அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க. சோழனோட சிரிப்பு கட்டுப்படுத்தவே முடியல. அதுக்கடுத்து தான் நான் பல்லவனை வச்சு வண்டி ஓட்ட கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்டுக்கு போகிறாங்க. அதுக்கடுத்து தான் நடேசன் இருந்துட்டு நம்ம சோழனை பிடிச்சி கண்டபடிக்கு திட்டி விட்டுறாங்க. கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் அவன் நீ மட்டும்தான் அவளை பொண்டாட்டியா நினைக்கிறேன், ஆனால் கூடிய சீக்கிரத்தில் அவள் ஒன்றா அண்ணான்னு சொல்லுவா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை போட்டு விட்டுறாரு. இதை நம்ம சோழனால் ஏற்றுக்கவே முடியல. வேக வேகமாக கிரவுண்டுக்கு போகிறாங்க. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியாது அவ்வளோதானே, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கொடுத்து முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம நிலா இருந்துட்டு வண்டியை முறுக்குன்னு முறுக்கி விட்டுடுறாங்க. அதனால் வண்டியை சேஃப்டியை பிடிக்க முடியாமல் நிலா வந்து கீழே விழுந்துடுறாங்க. பதறி போய் நம்ம பல்லவனும் சோழனும் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. தலையில் கொஞ்சமோ கை கால் கொஞ்சமோ அடிபட்டிருக்கு. அதனால் கையில் ஒரு ஸ்டிக்கை கொடுத்துருக்காங்க, தலையில் ஒரு பேண்டேஜை ஒட்டியிருக்காங்க. ச நிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. சேரன் பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நடந்த எல்லா விஷயத்தையும் சேரன் கிட்ட வந்து சொல்கிறாங்க. எல்லாமே என்னால் தாங்க, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சோழன் வந்து நிலா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.